ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதன் வக்ர நிலையை அடைந்திருக்கு. இந்த புதன் வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறதுனால 12 ராசிகளிலும் என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது ஒரு ராசி பலன் சொல்லிட்டு 12 ராசி பலன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்காக நம்ம சொல்லுவோம். அதுக்காக 12 ராசிக்கும் சொல்ல தான் போகிறோமே தவிர 12 வீடியோக்கள் போடுறதில்ல. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். பொதுவாக புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 பொருட்களை ஒன்று சேர்க்கறது, 2 மனிதர்களை ஒன்று சேர்க்கறது, 2 துறைகளை ஒன்றிணைக்கிறது, இப்படி 2 விஷயங்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு தேவையானது தான் புதன் அப்படின்னு எடுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுக்கணும். கம்யூனிகேஷன் அப்படின்னாலே குறிப்பாக இப்போ மொபைல் ஃபோன் இருக்குன்னா உலகத்தில் இப்போ நம்ம எந்த மொழியிலேருந்தும் பேசுகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருக்குது. இன்னும் இதே மாதிரி டிஜிட்டல் விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பார்த்துட்ருக்கோம்ல. இந்த டிஜிட்டலுங்கிறதுக்கு கிரக சேர்க்கைகள் வேறு இருந்தால் கூட இந்த தொடர்பு, தகவல் தொடர்பு அப்படின்னு வரும்போது புதன் தான் முக்கிய பங்கு வகிக்குது. சரி, இந்த புதன் இப்போ வக்ர நிலையில் இருக்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பிப்ரவரி 26 கும்பத்தில் வக்ரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மார்ச் 21 வரைக்கும் வக்ர நிலையிலே தான் இருக்க போகுது. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி மேஷராசிலேருந்து எடுத்துப்போம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம். அப்போ பார்த்திங்கன்னா தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ரொம்ப அவங்க கவனமாக பார்த்துக்கணும். எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் 2 விஷயந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது ஒரு வகையில் முயற்சி ஸ்தானம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானம். முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எடுக்கும்போது இந்த நேரத்தில் எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் தவறாக போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் நம்ம இல்லத்திலேயே நமக்காக வேலை செய்பவர்கள் இருப்பாங்க. நமக்காக நம்ம இடத்த விட்டு வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க இல்லையா? நம்மளுடைய பணியாட்களில் 2 விதமான பணியாட்கள் இருக்காங்கல்ல. இந்த 2 விதமான பணியாட்களோட நிலவரமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நிறைவு தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் அவங்கள வேலையை விட்டு எடுக்கலாமா, இவங்கள வேலையை விட்டு எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போதுமே பார்த்திங்கன்னா முயற்சிக்கேற்ற ஒரு விஷயங்கள் இப்போ நடக்காமல் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஞாபகம் மறதி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு சொல்லிடுறது நல்லது. இல்லாட்டி இந்த ஞாபகம் மறதியாலேயோ இல்லை தகவலை சரியாக அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காததுனாலையோ ஒரு சில சிக்கல்களை சந்திக்கலாம். என்னதான் இருந்தால் கூட புதன் பாதகஸ்தானத்திலேருந்து வக்கரமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 3 தைரியமும் சற்று குறையும். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வேலை செய்யலாமா விட்டுடலாமாங்கிற ஒரு திரு வரும். அதனால் அவசரப்பட்டு ஏப்ரல் 21 வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது மேஷராசிக்கு. அடுத்து புதன் வக்கரமாகி இருக்கிறது ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ரிஷபம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இப்போ 2 அப்படிங்கிறது நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 5ங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணம், செயல், சிந்தனை, இது எல்லாத்தையும் குறிக்கிறது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பணம் தன்னால் தேடி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த பணம் தன்னால் தேடி வரக்கூடிய விஷயங்கள் தேடி வருங்கிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது, நாம் தான் தேடி போகணும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு மாதிரி கொஞ்சம் வெறுப்போ இல்லை ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா இப்போ அந்த நிலை மாறிடும் இல்லையா? பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு அதிருப்தி வரும். இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. தட்டி கொடுத்து கண்ணே ராஜாங்கிற மாதிரி போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே போல் வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த கேபிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கார்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஹெட்ஃபோனு, ஏர்ஃபோன்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி சாதனங்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு வரும். அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும். அதனால் வருவாயில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் பின்னாடி பேலன்ஸ் ஆகிடுங்கிறத மட்டும் ரிஷபராசிகள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த புதனுடைய வக்கரம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கே உரிய கிரகம் புதன் இல்லையா? அவர் 1க்கும் 4க்கும் உரியது. அப்போ 1ங்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம மனசில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம், ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதனே பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்படிங்கிறதுனால வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது ஒத்தி வைக்கிறது நல்லது. சில நேரங்களில் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மாற்றணும் அல்லது புது வீடு குடி போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அது நடக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் அது நடக்கிறதுக்கு
ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களாக புதுசாக திட்டமிட வேணாம். ஏற்கனவே நடக்கிறது அப்படியே நடந்ததுன்னா அப்படியே பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து வாகனத்துலேயும் வீட்டு விஷயங்கள்லையும் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அதே போல் தந்தை வழியிலையும் பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். இல்லைன்னா அவர்களுக்கு மருத்துவ செலவு வரும். அது எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் நாளைக்கு தான் இருந்தால் கூட இதை நினச்சி கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. இது வந்து ஒரு 20-21 நாளைக்கு தானே அப்படின்னு நினச்சி விட்டுடணும். அடுத்து கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் வந்து வக்ரத்தில் அடைஞ்சிருக்கனால இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அது ஒரு வகையில் நல்லது தான். அப்போ யாராவது வந்து திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த இடத்துல போய் இது வக்கரமாக இருக்கிறதுனால அதோட காலகட்டத்தை வந்து கொஞ்சம் தள்ளும். நமக்கு வர வேண்டிய சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடும். நேரத்தை அந்த போஸ்ட்போன் பண்ணி ஒத்தி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை ஒத்தி வைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எடுக்கிற முயற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எடுக்கிற முயற்சிகள்லாம் ஏற்கனவே தடைப்பட்டு இருந்ததுனால் இந்த 21 நாட்களுக்குள்ளே அந்த முயற்சிகள்லாம் நடைமுறைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புது முயற்சிகள் எடுக்க வேணாம். எடுத்து தடைப்பட்டது மட்டும் இந்த நேரங்களில் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் வந்து நேரடி வருவாயும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட புதன் வந்து 7ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்குது. இந்த புதன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாயில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். அவ்வளவுதான். இதை நீங்கள் வேறு மாதிரி கூட பார்க்கலாம். ஏற்கனவே அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பாதிப்பு. பணத்தை நமக்கு தரக்கூடிய குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து வக்ரம் கதியிலே இருக்கிறதுனால அது ஒரு பாதிப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது வருவாயில் தான் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்திங்கன்னா வயதில் மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவர்களோட ஒத்துழைப்பு வந்து நமக்கு பெரிய அளவுக்கு கிடைக்காது. அதனால் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குரு வக்ர பயிற்சி ஆனால அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் சரியாயிடுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ராசியாதிபதியே வந்து புதன் தான். இந்த புதன் போய் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வேலை செய்கிற இடங்களில் சில ஆர்டர்களை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா, அது கிடைக்க வேண்டியது சற்று தாமதமாகும். இல்லாட்டி வந்து நீண்ட காலமாக தாமதமாக இருக்குது இல்லையா, எப்போ வரும்னே நமக்கு தெரியாது, நம்மளே மறந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கைக்கு வந்து சேருங்கிறதுனால அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும். எப்படின்னா வேலை செய்கிற இடங்களில் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஆர்டர் கூட கிடைச்சிருக்கும். ஆனால் அது நம்ம கைக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும். ஏற்கனவே அந்த மாதிரி தாமதம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது இப்போதைக்கு நார்மல் ஆகிடும். இதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது துலாம் ராசிக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து 9ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 12ஆம் அதிபதி புதன். இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து வக்கரமாயிருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை ஸ்தானம், புத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பல சிந்தனையில் குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால இப்போ நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் பல நேரங்களில் தவறாக போயிடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப தவறாக போகுங்கிறதுனால இந்த ஒரு 21 நாள் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவர்கள் யார்ட்டையாவது கேட்டு செய்தால் கூட நல்லாயிருக்கும். அதே போல் இது பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால ரெகுலராக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சில வசதி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் தடைபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு 21 நாள் தான். 21 ஒரு நாள் கிட்டத்தட்ட போனதுங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு வந்து 8க்கும் 11க்கும் உரிய கிரகம். அது வந்து 4ஆம் இடத்துல வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கு. அப்போ 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 8, இன்னொரு பக்கம் 11 இல்லையா. 8ங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்ததுனால் அது வந்து இப்போ கிளியர் ஆகிடும். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள்கிட்டருந்து நமக்கு ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் அது கிளியர் ஆகும். ஏற்கனவே உடல்லையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனக்கசப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருந்தால் கூட இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து நெருக்கடியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி பார்த்திங்கன்னா,
ஒன்று இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும்பாங்க. ஏன்னா நார்மல் கிரகத்தை வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாது. கிரகங்கள் வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா அந்த வக்கரமாகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு அப்படியே தலைகீழ வரும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் வந்து குறுகிய காலகட்டம் 3 வாரம் தான்ங்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன். அப்போ 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம், கணவன் மனைவி கூட சம்மந்தப்பட்ட உறவு முறையில், நட்போடு சம்மந்தப்பட்டது, சுயதொழிலோடு சம்மந்தப்பட்டது. 10ங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸோடையும் செய்யக்கூடிய தொழில், ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடிய தொழிலோடையும் சம்மந்தப்படுறது. அப்படிங்கிறதுனால இது ரெண்டுலேயும் சின்ன சின்ன தேக்க நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய தகவல் வந்து கரெக்டாக சொல்லணும். ஏன்னா வாங்க அப்படின்னு சொன்னால் காதில் போங்க அப்படிங்கிற மாதிரி விடும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் தகவல் வந்து சொன்னாலும், இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் இப்படி தான் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறத அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு தகவல் அனுப்புனீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வந்து சேர்ந்துச்சா படிச்சிட்டிங்களான்னு ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் தனுசு ராசிக்கு. அடுத்து மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல வக்கரமாகியிருக்கு. 6ங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் மீட்டுக்கோங்க, இல்லாட்டி ஏலம் விட்டுருவோன்னு. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைகள், ஏற்கனவே நகைகள், சொத்து, இந்த மாதிரி சில விஷயங்கள் அடமானம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இது மீட்பதற்கான காலகட்டமாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் 9ஆம் இடம்ங்கிறதுனால தந்தை வழியில் சில நல்ல விஷயங்கள் வந்து சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாம் வந்து அது கொஞ்சம் தந்தை வழியில் சில சொத்துக்கள் வருது அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்காக நாம் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கும்பம். கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன். 5 அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள், எண்ணம், சிந்தனை, செயல் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியதுங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் மனசில் குழந்தைகளை பற்றி தேவையில்லாத மன அபிப்பிராயங்களை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளை பற்றி ஏதாவது தவறாக முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு தவறாகும். அதே போல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம்னா அந்த நம்பிக்கையும் தகர்ந்து போகும். அதனால் இந்த 2-3 வார காலங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயத்தில் சாதாரணமாக கைட் பண்ணுறதோடு நிறுத்திக்கணுமே தவிர தீர்மானமாக முடிவு எடுக்கிற விஷயத்தை கட் பண்ணுறது நல்லது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடங்கள் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த தடங்கள் வந்து இப்போ கிளியர் ஆகிடும். ஏற்கனவே நல்லா நடந்துகிட்ருக்கிற ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்களும் வரலாம். அதனால் இது 2-3 வாரங்கிறதுனால நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மீனராசி. மீனராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் புதன். அது வந்து 12ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகியிருக்கு. அப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் பாதகாதிபதி வக்கரமாகி 12ஆம் இடத்துல தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் வந்து படுத்தா கூட வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சூழல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். அதனால் தூக்கம் சில பேருக்கு பாதிக்கப்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பகல் நேரத்தில் அதிகமாக தூங்கிடுவாங்க, இரவு நேரத்தில் முழிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி சூழ்நிலையும் உருவாகும். இன்னொரு பக்கம் அது 7ஆம் இடம்ங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து வாழ்க்கை துணை என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணும்போதும் அவங்களோட சில விஷயங்களை முடிவு எடுக்கும் போதும் இந்த 2-3 வாரங்களில் முடிவு எடுக்காமல் இருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஓவராக பார்க்கும்போது இந்த புதனுடைய வக்கரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, யாராவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்லணும்னா அதை கரெக்டாக போய் சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துல வார்த்தை வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அது தவறாக போய் முடிச்சிடும். அடுத்தது மற்றவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து எழுத்து பிழை, அடித்து திருத்துறது இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ சில விஷயங்கள் நாம் தப்பாக புரிஞ்சுக்குவோம். இதில் மட்டுமே வந்து காதால் விழக்கூடிய செவிகள் விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக சேர்த்துக்க வேண்டிய விஷயந்தான் பார்க்கணும். அடுத்து வந்து இந்த புதன் வக்கரம் வந்து யாருக்கு பலன் கொடுக்கும், யாருக்கு பலன் கொடுக்காதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில், அவங்க பிறந்த ஜாதகத்தில் புதன் வந்து வக்ரகதி அடைந்திருந்தால் இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அந்த மாற்றம்ங்கிறது கூடுமான வரைக்கும் பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அப்படி இல்லை, எப்போதும் போல் நார்மலாக போகும். இந்த புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் வந்து சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில தடைகளை ஏற்படுத்தும். இது 3 வாரங்களுக்கு தாங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டியா. இந்த 12 ராசிகளை பொறுத்த வரைக்கும் இதுதானே தவிர, இதை தவிர வந்து ஒரு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ போடுற அளவுக்கு இதில் பெரிய முக்கியத்துவம் இல்லை
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதையும் கடந்து புதன் தனியாக இல்லை, அந்த இடத்துல ராகு இருக்குது, சூரியன் இருக்குது, இன்னும் வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு 3 கிரகங்கள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.